ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ரோட் ஐலாண்டுங்கிற ஸ்டேட்டில் ப்ராவிடன்ஸுங்கிற சிட்டியில் தாங்க இருக்கோம். ரோட் ஐலாண்டு வந்து அமெரிக்காலேயே ஸ்மாலஸ்ட் ஸ்டேட். இது வந்து இப்போ நம்ம கனெக்டிகட்டில் இருக்கோம் இல்லைங்களா, கனெக்டிகட்லேருந்து 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே நம்ம ட்ரைவ் பண்ணி அந்த ஸ்டேட்டுக்கு போயிடலாம். இது வந்து ஜூலை 4th அன்றைக்கி எடுத்த வீடியோங்க. ஜூலை 4th வந்து அமெரிக்காவோட இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டேக்காக இந்த பிளேஸில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் வந்து நடத்துகிறாங்க. வாட்டர் ஃபயர் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த பிளேஸோட பேரே வந்து வாட்டர் ஃபயர் தான். இந்த ஈவெண்ட் வந்து அடிக்கடி நடக்காதுங்க. ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துக்கு 2024க்கு அவங்க வந்து 11 டைம்ஸ் இந்த ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுற பிளானில் இருக்காங்க. அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தாவே நமக்கு வந்து அந்த ஷெட்யூல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஜான்வரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் எந்தெந்த டேட்டில் வந்து இந்த ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வந்தனால இந்த ஈவெண்ட்டை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இப்போ நம்ம வந்து 6:30க்கே இங்கே வந்துட்டோங்க. அவங்க ஈவெண்ட் வந்து 6:30க்கு ஸ்டார்ட் ஆகும் தான் வெப்சைட்டில் போட்டிருந்தாங்க. பட் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியல. அதனால் அப்படியே பக்கத்துலேயே வந்து மால் இருக்கும். இங்கே ப்ராவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா அதான் கேபிட்டல் இல்லைங்களா, டவுன் டவுன் ஏரியா. பக்கத்துலேயே ஒரு பெரிய மால் இருந்தது. ஸோ அங்கே போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். ஏன்னா கிளம்புறதுக்கு லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டோங்க. கிட்டத்தட்ட 7:15 ஆயிடுச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள்லாம் வந்து அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து ஃபயர் ஈவெண்ட் அப்படிங்கிறனால சன்செட்டுக்கு அப்புறம் தாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க வெப்சைட்லேயே வந்து அன்னன்னைக்கு சன்செட்டும் எப்போன்னு போட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்து 8:30க்கு சன்செட்டுன்னு போட்டிருந்தாங்க. 8:30லேருந்து 11 o'clock வரைக்கும் இந்த ஈவெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த போட்டில் வந்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த போட்டில் தான் கொண்டு வந்து அந்த உட்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொன்றா வந்து அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஈவெண்ட் வந்து 1994 தாங்க அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முன்னாடியே இருந்தாலும் ஃபாலோ பண்ணல. ப்ராவிடன்ஸ் ஃபர்ஸ்ட் நைட் அப்படிங்கிற ஈவெண்ட்லேருந்து தான் இந்த வாட்டர் ஃபயர் ஈவெண்ட் வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்ன போட்டிருந்தாங்கன்னா, முன்னாடிலாம் வந்து ஃபுல் நைட்டுமே வந்து இது இருக்குங்களாமா. அந்த சன்செட்டுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஹோல் நைட்டுமே இந்த ஈவெண்ட் வந்து நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த டொனேஷன்லாம் வரலை அப்படிங்கிறனால, இது ஃப்ரீ ஈவெண்ட் தான் இல்லைங்களா. ஸோ அந்த ஃபினான்ஷியல் ஹெல்ப் வந்து அவங்களுக்கு வரலைங்கிறனால அவங்களால அந்த முன்ன மாதிரி அந்த ஃபுல் நைட் நடத்த முடியல. அதனால 11 o'clock வரைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. டைம் ஆச்சுங்க, கிட்டத்தட்ட 8:40 ஆச்சு. ஆனால் இன்னுமே பாருங்கள் எவ்வளோ வெளிச்சம் இருக்குன்னு. கிட்டத்தட்ட 9 o'clock மேலே தாங்க இருட்டவே ஸ்டார்ட் ஆகுது. இப்போல்லாம் இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தராக வந்தாங்க. அந்த உட்டில் ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு கம்பம் மாதிரி பிடிச்சிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி வந்து லைனாக ஃபஸ்ட்டு நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த போட்லேருந்து வராங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயுமே அந்த ஃபயரை வந்து அவங்க வைப்பாங்க. க்ரௌட் எவ்வளோ வந்துருச்சு பார்த்தீங்களா, சுற்றிலும் கம்ப்ளீட்டாக இடமே இல்லைங்க. ஃபுல்லாகவே மக்கள் ஆக்குபை பண்ணிட்டாங்க. இந்த போட்டில் வந்தவங்க தான், இவர் தான் வந்து அந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி வச்சார். இந்த மாதிரி உட்ஸ் வந்து எல்லா போட்லேயுமே வச்சுருந்தாங்கங்க. அது ஏரிய அவங்க வந்து அந்த ஒவ்வொரு உட்டாக வந்து அதில் வச்சுட்டே வருவாங்க. அதுக்காக தான் இது ஒவ்வொரு போட்லேயுமே இவ்வளோ வச்சுருக்காங்க. நிறைய மியூசிக் பேண்ட்ஸ்லேருந்து வந்திருந்தாங்கங்க. இந்த மாதிரி மியூசிக் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பேண்டாக அவங்க வந்து ஒவ்வொரு மியூசிக்காக போட்டுட்ருந்தாங்க. அது வந்து ரியல் டைம் மியூசிக். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பேண்ட் இருக்காங்க, அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்க இந்த ஃபயர் ஈவெண்ட் வந்து நடக்கிற மாதிரி இருந்தது. அதனால் அந்த ஒவ்வொரு சாங்குமே முடிஞ்சோன்னே எல்லாருமே பயங்கரமாக கிளாப்ஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருந்தது. இவங்க ஒரு லேடி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருந்தாங்க. நிறைய அந்த ஃபயர் ரிங்ஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. Yeah.
இங்கே நெருப்பு வைக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தாங்க அந்த போட்லேருந்து வரவங்க ஒவ்வொன்றிலையுமே இந்த மாதிரி நெருப்பு வச்சுட்டு வந்தாங்க. அந்த ஒவ்வொரு வுட்ஸ் வந்து அடுக்கி வச்சுருக்காங்கல்ல அந்த இடத்துல. இந்த பக்கம்லாம் நல்லாவே எரிய ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. ஆக்சுவலி அது பயங்கரமாக நெருப்பு பிடிச்சதுங்களையும் அந்த உட்ஸ்லேருந்து அந்த ஸ்மோக்கி ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி அந்த ஸ்மோக்கி ஸ்மெல், அந்த மியூசிக்கு, அதுக்கப்புறம் அந்த மக்கள்லாம் கத்துறது, கிளாப்ஸு எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல வைப்பாக இருந்தது. இப்போ தாங்க ஆல்மோஸ்ட் எல்லா வுட்ஸ்லேயுமே ஓரளவுக்கு நல்லா ஃபயர் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட டைம் வந்து இப்போயே 9:45 ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ தான் ஈவெண்ட்டே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு வைங்களேன். நம்ம வந்து கார் பார்க்கிங் பண்ணியிருந்த இடத்துல 10 o'clock வரைக்கும் தாங்க பார்க்கிங். அதனால் நம்ம இதுக்கு மேலே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இதுக்கு மேலே வந்து அந்த போட்டில் வந்து அந்த லேடி பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது வச்சுட்டு ஃபயரில் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு டான்ஸ் வந்து பண்ணுறாங்க. நம்மளை மாதிரியே மக்கள் சில பேர் அப்படி அப்படியே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. மோஸ்ட்லி அங்கேயே இருக்க லோக்கல்ஸ் வந்து 11 o'clock வரைக்கும் இருப்பாங்க. இப்போ நம்மளை மாதிரி ட்ரைவ் பண்ணி வந்தவங்க லேட் ஆகும் இல்லைங்களா, அதனால அந்த மாதிரி இருக்கவங்கலாம் அப்படியே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளும் வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. போகிற வழியிலெல்லாம் பாருங்களேன், ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் இருந்தது. ஜூலை 1 மிட் ஆஃப் ஜூலை வரைக்குமே ஆல் ஓவர் அமெரிக்கா ஃபுல்லாகவே இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்காக ஃபயர் ஒர்க்ஸ் டெய்லியுமே நடந்துகிட்டே தாங்க இருக்கும். போகிற ரோடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்துட்டே தான் போனோம். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் வந்து யூடியூப் வந்து மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிற இன்னும் மற்ற வீடியோஸும் பாருங்கள். குக்கிங் வீடியோஸ், மோஸ்ட்லி குக்கிங் அண்ட் ட்ராவல் வீடியோஸ் தான் நம்ம போடுறோம். அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பெஷல் ஈவெண்ட் வந்து உங்கள் ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அவங்களுக்கும் இதை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்களா?